வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் மேப்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது என்ன ஃபீச்சர் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபீச்சர் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு ஊருக்கு ஏதாவது போகலாம் பஸ். பட் அங்கே போனீங்கன்னா இப்போ நீங்கள் பைக் இல்லாமல் வேறு ஏதாவது பஸ்ஸில் போக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த டைமுக்கு எந்த பஸ் வருதுன்னு உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ பக்கத்தில் இருக்க யார்ட்டையாவது நீங்கள் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். பட் கூகுள் மேப்ஸில் வந்து இது எப்போலேருந்து ஆட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. நானே ஒரு 2-3 மந்த்தாக தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரூட்டில் போக போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு டைரெக்ஷன் போட்டு இங்கே நீங்கள் அந்த மேப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டைமிங்கில் வந்து உங்கள் பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ் வரும், நீ அது வந்து எந்த பஸ்ஸில் வந்து சேரும், அதுக்கு என்ன ருப்பீஸ்ன்னு கூட வந்து இந்த கூகுள் மேப்ஸில் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ அது எப்படி அப்படிங்கிற வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கூகுள் மேப்ஸ் இருக்கணும். கூகுள் மேப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டு உங்களை நீங்கள் இருக்க லொக்கேஷன் வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஏதாவது பஸ் ஸ்டாப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பஸ் ஸ்டாப்பை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் சர்ச் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா, நீங்கள் எந்த டெஸ்டினேஷன் போகணுமோ அது நான் வந்து சும்மா ஒரு டெஸ்டினேஷன் அடிக்கிறேன். Few moments later. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் காந்திபுரம் அப்படின்னு போட்டிருக்கேன். இங்கேயே உங்களுக்கு கீழே என்ன பஸ்ஸுன்னு வந்து வருது. ஸோ உங்களுக்கு வரல அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து டேரக்ஷன் வந்து போட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எங்கேயாவது எல்லாரும் கண்டிப்பாக கூகுள் மேப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிரைவ் 2 வீலர் அந்த மாதிரி காமிக்கும். அதில் வந்து ட்ரெயின் ஆர் பஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்னடா நெட்டு வருது. 12 seconds later. அதில் நெட்டு வருதா பாரு. வெளியே வந்துடாத. Much later. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆர் பஸ் அப்படி வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன பஸ்ஸு அந்த பஸ்ஸோட நம்பர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 45C 45A அந்த மாதிரி பஸ் டைமிங்கும் அது எந்த நேரத்துக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு 2-3 பஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்ஸும் போட்டிருப்பாங்க. ஸோ அது நீங்கள் வந்து வேணால் இப்போ நீங்கள் போகிறது முன்னாடி சும்மா கூட உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். ரோட்டில் நின்று ஏதாவது பஸ் வந்து வருது அப்படின்னு ஒரு 5 minutes டிலே வந்து இருக்கும். பட் கரெக்டாக வந்து பஸ் வந்து வருது. நான் நிறைய இடத்துல வந்து செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக தெரிஞ்சுது. பட் எனக்கும் இந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ வேறு யாருக்காவது தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பண்ணேன். ஆக்சுவலாக இப்போ நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சு அதில் வந்து நம்ம வந்து வருதா இல்லைன்னு செக் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5:47க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5:45 டைம் ஆகுது. பட் இப்போ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பஸ் வந்து கிராஸ் ஆகி போகும். ஏன்னா இந்த இடத்துல பில்டிங் இருக்கனால உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் அந்த இடத்த வச்சுருக்கேன். அந்த 47க்கு பஸ் வருதா இல்லைன்னு பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் டிலே இருக்கலாம். பட் பார்ப்போம் பஸ் வருதா இல்லையான்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5:47 ஆயிடுச்சு. பஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா பஸ் வரல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் பஸ் தான் போகுது. பட் இந்த பஸ் வந்து கிடையாது. நம்ம பார்க்க வேண்டியது ஒரு கவர்மெண்ட் பஸ். இந்த அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மேப்பில் வந்து காமிக்காது. ஒன்லி கவர்மெண்ட் பஸ்ஸஸ் மட்டும் தான் காமிக்கும். இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அஞ்சு 48 ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா பஸ் வரல. காத்திருப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5:50 ஆச்சு. பட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா காணும். ஸோ அதனால் அடுத்த பஸ்ஸு எப்போ வருதுன்னு பார்த்தேன். 15 போகுதுரா கையாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5:51க்கு 45F வந்து போட்டிருக்கு. அதுவாது வருதா அப்படின்னு பார்ப்போம். The very next evening. பார்த்தீங்கன்னா 5:52 ஆச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸை காணோம். அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கூகுள் மேப்ஸை நம்பி மட்டும் இருக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கேட்டு வச்சுக்கோங்க.
பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பஸ் தான் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். கரெக்டாக நம்பர்லாம் தெரிய மாட்டேது இங்கேருந்து. ஸோ பட் பஸ் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்க்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் இப்போ கூகுள் மேப் நம்பலாம். இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போகும். அங்கே பார்த்தீங்கன்னா பஸ் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா அங்கே பஸ்ஸு போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வந்து ஒரு பஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதில் சொன்ன மாதிரியே இங்கே இருந்துச்சு. அந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக காந்திபுரம் போகிற பஸ்ஸு. அதை பார்ப்போம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்திங்கன்னா அந்த 51C நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஒரு பஸ் பார்த்தோம். அந்த பஸ்ஸும் பார்த்திங்கன்னா வரல. இப்போ ரெண்டாவதாக பார்த்த பஸ் தான் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் கரெக்டாக வந்து சொன்ன நேரத்துக்கு வந்துடுது. பட் இன்னொரு டைம் அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாமளே பார்த்துட்டு இருந்தோம். ஒரு பஸ் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன டைமுக்கு வரல. பட் இப்போ ரெண்டாவது பஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த டைமுக்கு வந்திருக்கு. பட் அது ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா டிராஃபிக் நாளையாக கூட இருக்கலாம். பட் இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் மேப்ஸை நம்பி மட்டும் இதை வந்து பார்க்க முடியாது. நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா யார்ட்டையும் கேட்கலாம். பட் உங்களுக்கு இப்போ நீங்கள் இருக்கிற ஊர் வந்து உங்களுக்கு வந்து மொழிலாம் தெரில அப்படின்னா கூட இந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இல்லை சும்மா இருக்கும்போது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். பொறுமையாக பேசிடுமா, ஏன் கத்துறாங்க? ஒரு இடத்துல நின்றுறான் போதும்டா. ஒன்றும் இல்லை, இந்த சென்டர் பாக்ஸுக்குள்ளே நின்று பேசினா பர்ஃபெக்டாக இருக்கும். பட் நீங்கள் இப்போ எப்படி போக போகிறீங்க அப்படின்னா நீ எப்படி யார் ஃபஸ்ட் டைம் தான் ஹரிஸ் டென்ஷன் ஆயிடுவான். எங்கடா பஸ்ஸை காணும் அப்படின்னு 5 நிமிஷம் பார்ப்பேன். ஃபுல்லாக பார்ப்போம்.